ஐதமிழ் டிவியின் ட்ரவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். இன்றைக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால இயக்குனரா அறிமுகமானவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. இவர் இப்போ நிறைய திரைப்படங்களை நடிச்சிட்டு வராரு. குறிப்பா தமிழ் சினிமாலையும் தெலுங்கு சினிமாலையும் முக்கியமான வில்லன் கேரக்டர்கள்ல இவர் நடிச்சிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் ஆரம்பத்துல இயக்கின்றாரு. அதுக்கு பிறகு மத்தவங்களுடைய படங்கள் எல்லாமே இவர் நடிச்சிருந்தாரு. இப்போ மீண்டும் இவருடைய இயக்கத்துல ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்கலாம் போல. அதாவது 10 வருடங்களுக்கு முன்னர் இசையம் என்ற ஒரு திரைப்படத்தை இவர் இயக்கினார். இந்த திரைப்படம் பற்றி எந்த ஒரு தகவலுமே வெளியாகல. இப்போ நம்ம எஸ்.ஜே. சூர்யா கில்லர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்க போறாரு. இதுக்கான கதை எல்லாமே நான் 2020 எழுதிட்டேன். ஆனா எனக்கு இப்போதான் டைம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ரொம்பவே பிஸியான நடிகர்கள்ல யோகி பாபுவும் சரி, எஸ்.ஜே. சூர்யாவும் சரி, இவங்களுடைய படங்கள் அதாவது ப்ரமோஷன் பணிகள் கூட போக முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்க நடிகர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க இப்போ எஸ்.ஜே. சூர்யா கில்லர்ங்கிற திரைப்படத்துல ஆக்ஷன், காமெடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். மக்களை ரசிக்கக்கூடிய வகையில இந்த திரைப்படம் உருவாகுதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் கிட்டத்தட்ட 5 மொழிகள்ல உருவாகுது. படத்தினுடைய சில படப்பிடிப்புகள் மெக்சிகோல நடக்கிறதாவும் சொல்றாங்க. இந்தியாவுல ஒரு சில பகுதிகளிலையும் இந்த கில்லர் படத்தினுடைய படப்பிடிப்புகள் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெகு விரைவில் அந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி, அதாவது எம்ஜிஆர் தந்த ஒரு ஜனரஞ்சக படம் மாதிரி நானுமே தரப்போறேன். இந்த படத்தையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி வரப்போகுதுன்றத. தமிழ் சினிமால நிறைய திரைப்படங்கள் கொண்டே இருக்கு. அந்த வரிசையில அடுத்ததான் நாம எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படம் தான் லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய கூலி திரைப்படம். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி திரைக்கும் வருது. படத்துல நம்ம ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாகிர் இப்படி பலர் நடிக்கிறாங்க. அதுவும் தெலுங்கு சினிமால முன்னணியில இருக்கக்கூடியவங்களும், மலையாள சினிமால முன்னணியில இருக்கக்கூடியவங்களும், கன்னட சினிமால முன்னணியில இருக்கக்கூடியவங்க இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே இந்த திரைப்படத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூலி திரைப்படத்துல சிக்கிட்டு பாடல் இப்ப அண்மையில வெளியிட்டு இருந்தாங்க. இந்த பாடல் நம்ம அனிருத் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. இந்த பாடல்ல டிஆரும் வந்திருப்பாரு. அதை தொடர்ந்து சரி பாடல்கள்லாம் எப்பங்க ஒட்டுமொத்தமா வெளியிட போறீங்க? ஒரு பாடலை நாங்க இப்போ அண்மையில இந்த ஒரு பாடல் வெளியாகி எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒட்டுமொத்த பாடலையுமே இசை வெளியீட்டு விழா நடத்துனீங்கன்னா தானே நாங்க பார்க்க முடியும்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்குதான் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஜூலை மாத இறுதியில கூலி திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க. அதுவும் இது ரொம்ப கிராண்டா செய்யறதுக்கும் தீர்மானிச்சிருக்காங்க. ஏன்னா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 50வது ஆண்டுல வெளியாகக்கூடிய திரைப்படம் அந்த கூலி திரைப்படம் இருக்கனால இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமா இருக்கணும். சில முக்கியமான நடிகர்கள்லாம் இதுக்கு வரணும். இந்த இசை வெளியீட்டு விழால நம்ம அனிருத்தும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் இருக்கு. இது எல்லாமே இசை வெளியீட்டு விழால நீங்க பார்க்க போறீங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சோ பார்க்கலாம். இந்த திரைப்படத்தையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அறிமுக இயக்குனரான கார்த்திகேயன் மணியினுடைய இயக்கத்துல காளி வெங்கட், சத்யராஜ், ரோஷினி ஹரிப்ரியன், ஷெலி இப்படி பலர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி. அதாவது ஒரு யதார்த்தமான கதைக்களத்தை கொண்ட ஒரு திரைப்படமா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இந்த கதையை தொடர்புபடுத்தி பார்க்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு கதையா இருக்கு. இந்த படம் வெளியாகி மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு பெற்றதா இருக்கு. திரை பிரபலங்களுமே இந்த திரைப்படத்தை பார்த்து பாராட்டியும் பெற்றிருந்தாங்க. இந்த திரைப்படம் எப்போ ஓடிடி தளத்துல வெளியாக போகுதுன்ற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது வருகின்ற ஜூலை மாதம் 4ஆம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல இந்த மெட்ராஸ் மேட்னி திரைப்படம் வெளியாகுது. தமிழ், தெலுங்கு, இந்தி என பல மொழிகள்ல முன்னணி நடிகர்களோடு நடிச்சுட்டு வரவங்க தான் நடிகை ராஷ்மிகா மந்தனா. இவங்க அண்மையில குபேரா திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுவும் தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா இவங்களுடைய நடிப்புல இந்த திரைப்படம் உருவாகி இருந்தது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 100 கோடி வசூலிச்சு இப்போ வெற்றி நடை போட்டுட்டு இருக்க ஒரு திரைப்படமா இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம ராஷ்மிகா மந்தனா என்ன திரைப்படத்துல நடிக்க போறாங்க, யாரோட ஜோடி சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ராஷ்மிகாவுடைய ரசிகர்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். இவங்க அடுத்ததான் அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களத்துல தான் இவங்க நடிக்கிறாங்க. அந்த படத்திற்கான தலைப்பு மைசா அறிவிச்சிருக்காங்க. இந்த மைசா திரைப்படத்துல இவங்க மட்டுமே நடிக்கிறாங்க. இந்த மைசா திரைப்படத்துல முன்னணி கதாபாத்திரத்துல ராஷ்மிகா மந்தனா மட்டும் நடிக்கிறாங்க. படம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய சமகாலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பிரதிபலிக்கக்கூடிய வகையில இந்த திரைப்படம் இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வெகு விரைவில் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட்ஸ் எல்லாம் வெளியாகும். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க வெளியிடுவோம் என்ற ஒரு அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க.
இயக்குனர் கிருஷ்ணகுமாருடைய இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஓஹோ எந்தன் பேபி. இந்த திரைப்படத்துல யார் கதாநாயகரா நடிக்கிறார்னா நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பி நடிகர் ருத்ரா தான் வந்து நடிக்கிறாரு. ருத்ராக்கு ஜோடியா வந்து நடிகை மிதிலா பால்கர் வந்து இந்த திரைப்படத்துல இவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட திரைப்படம்னு ஆரம்பத்துல இருந்து படக்குழுவினர் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்துல வந்து மிஷ்கின் ரெடின் கிங்ஸ்லி இவங்களும் வந்து நடிக்கிறாங்க. அதாவது தற்காலத்துல உள்ள இளைஞர்கள் வந்து அதிகமா வந்து இதை செய்யணும், இந்த ஒரு விஷயத்த செய்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்காங்க. அதெல்லாம் குறிப்பா வந்து நிறைய பேருக்கு வந்து சினிமால இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி இயக்குனராக துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில இந்த திரைப்படத்துல நம்ம ருத்ரா வந்து இயக்குனர் ஆனாரா இல்லையான்ற மாதிரி வந்து இந்த கதைக்களம் வந்து பயணிக்குது. இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர்ல வந்து நம்ம விஷ்ணு விஷாலும் வந்து நடிச்சிருக்காரு. படத்தை யார் தயாரிக்கிறாங்கன்னா விஷ்ணு விஷாலுடைய தயாரிப்பு நிறுவனமும் மற்றும் ராகுலினுடைய தயாரிப்பு நிறுவனமும் இணைந்துதான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. படமும் வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி திரைக்கு வரதோட இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை நாளைய தினம் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன். இதே மாதிரி மற்றும் ஒரு சினிமா நிகழ்ச்சியில இனிமேல் சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பெறும் நான் ரேணு.